அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பியிலிருந்து காவலர் தேர்வுக்கான மார்க் ஆன்சருக்கு ஃபைனல் ஆன்சருக்கு விட்டுருக்காங்க. செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரோட இதுவும் டோட்டலாக எக்ஸாம்ஸ் வந்து எழுதினவங்க, இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் எவ்வளவு மார்க் வந்து வாங்கியிருக்கீங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் என்ன மார்க்கு, மெயின் எக்ஸாமினேஷனில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஆப்ஷன்னா எல்லா எக்ஸாம் ஆப்ஷன்ட்டு, தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் குவாலிஃபைங் மார்க் வாங்கலைன்னா உங்களுடைய மெயின் பேப்பரை எவாலுவேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு தெரியாதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்குமான ஆன்சர் கீயும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபைனல் ஆன்சர் கீயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏ சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு 17வது கொஷினுக்கு ஃபுல்லாக மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் 48வது கொஷினுக்கு பிஆர்சி போட்டிருந்தால் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம இந்த ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன். ஓகேங்களா? ஒரு 3 கொஷின், 17வது கேள்வி, 25வது கேள்வி, தென் உங்களுக்கு வந்து 48வது கேள்வி. சரிங்களா? இது ஆன்சர் கீழே 3 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. 2 கொஷினுக்கு மட்டும் ஃபுல் மார்க், 17வது 25வது கேள்வியும் ஏ சீரியஸில். 48வது கேள்விக்கு மட்டும் பிஆர்சி சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. மற்றதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 850008 அப்படிங்கிறவங்க நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க 39 மார்க் வாங்கியிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரில். மெயின் எக்ஸாமினேஷனில் 42 தான் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ ஏற்கனவே விட்டது செலெக்ஷன் லிஸ்ட், அதில் யாருடைய என்ரோல்மெண்ட் நம்பர்லாம் இருக்கோ அவங்க தான் வந்து அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. அது ஏற்கனவே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த லிஸ்ட்டு மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சார் மறுபடியும் மார்க் கொடுத்துருக்காங்களா சார், அப்போ நம்ம இதில் பேர் இருந்தால் போதுமா சார் அப்படின்னு. இதில் எல்லாரும் தான் இருக்கும். சரிங்களா? இதில் இருக்கிற எல்லாருமே எலிஜிபிளாக அப்படின்னா இதில் ஓவரால் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களோட ஒவ்வொருத்தருடைய டீட்டெயில்ஸும் அது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களோட ரிட்டன் எக்ஸாமினேஷனுடைய மார்க்கு, ஃபைனல் ஆன்சருக்கு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரியா? ஓகே. தென் இன்னொரு முக்கியமான விஷயம், 2023 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வில் பி இஷ்யூடு சூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. 2023லேயும் ரெக்ரூட்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் எப்பயுமே தேடி பார்த்துக்கோங்க. புதுசாக படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.